ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பூண்டுன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். அதை பார்ப்போம் வாங்க. அதுக்கு முதல்ல பூண்டை அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா, கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம் இது எல்லாத்தையும் தூள் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு, வானலில் எண்ணெயை போட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம், கடுகு அதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு வந்து அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பூண்டு இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம். அந்த பூண்டை கெட்டியாக விடாமல் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் காய்ஸ். கைவிடாமல் கிளறினா தான் இருக்கும், இல்லைனா இப்படி தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பொரியாக தான் வரும். யாரும் பயந்துட வேண்டாம், சேஃபாக பண்ணுங்கள். கை மேலே எண்ணெய்க்கு போட்டுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த பூண்டு நல்லா கொதிக்கட்டும், நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் என்ன கண்டென்சேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்டார்டிங்கில் போட்டப்போ நல்லா ஒரு மாதிரி கபன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் கொஞ்சம் சாந்தமாக ஆயிடுச்சா. தான் வேலைக்கு போகாத ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தால் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, அப்புறம் ஹஸ்பண்ட் வேலைக்கு போய்ட்டால் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி இது நல்லா ஃபஸ்ட்டு கொதிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் காம் ஆகிடுச்சு. நம்ம காம் ஆனதுக்கப்புறமும் ஒரு 2-3 டைம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். கைவிடாமல் கிளறினா தான் நல்ல ஒரு பதத்துக்கு வரும். இல்லைன்னா அந்த பூண்டெல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து நல்லா பிளாக்காக ஆகிடும். அதனால் ஊறுகாய் கொஞ்சம் கெட்டு போயிடும். அதாவது டேஸ்ட் கொஞ்சம் சுமாராகிடும். அதனால தான் நம்ம கைவிடாமல் கிளறிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், எனக்கு இப்போவே கொஞ்சம் ரெட்டிஷாக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் ரெட்டிஷாக வந்தால் போதும். நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ ஓகே, ஓரளவுக்கு இப்போ எனக்கு வந்து ரெட்டிஷாக தெரியுது. அதனால நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது போல் அவ்வளோதான், நான் விட்டுட்டேன் பாருங்கள். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், எண்ணெய் கொதிக்கிறது விட்டுட்டு. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான மசாலாஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஞ்சம் கேஸ் ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா கேஸ் ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் தான் சேர்த்தணும். அதுக்கப்புறம் சக்தி சில்லி மிளகாய் தூள் சேர்த்துனேன். உங்களுக்கு தேவைன்னா காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே ஓகே, கலரும் இதுவே ஓகே. இப்போ பாருங்கள், உங்களுக்கே கலர் ஓரளவுக்கு சூப்பராக தெரியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் தான் போடணும். கொதிக்க போட்டால் கசப்பாயிடும் ஊறுகாய் அப்படின்றதுக்காக நான் வந்து 10 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு இவ்வளோ போதும். அப்புறம் இறக்கிட்ட அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அதாவது 2-3 டேபிள் ஸ்பூன் போதும் சால்ட்டு. அதுக்கப்புறம் மாங்காயில் போட்டு நல்லா கிளறி வச்சுட்டா நமக்கு டேஸ்ட்டான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறப்பவே எனக்கு எச்சு ஊறுது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க கைஸ். பாய், லவ் யூ.